வரக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை நான் வந்து எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் சிசெட்டாக வந்திருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக வந்திருக்கட்டும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே அட்டம்ப்ட் கொடுத்தவங்களும் சரி, இனிமேல் கொடுக்க போகிறவங்களும் வந்து சரி, நாம் இந்த ஒரு 6 to 7 நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மதிய வேளையில் 2:30 டைமில் நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலராக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டலும் வந்து கொடுக்குறேன். இபுக்ஸ், உங்களுக்கு தேவையான இபுக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ப்ராப்பராக வந்து படிங்க. நிறையா பேர் சந்தேகம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஓவரால் கிளாஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை ப்ராப்பராக வந்து படிங்க. இனி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாவீங்க. புதுசாக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது, புதுசாக மெட்டீரியல் தேடுறது, புதுசாக கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த தப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியான தலைப்பை கரெக்டாக வந்து படித்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் எலிமினேஷன் டெக்னிக்ஸ். ஸோ எலிமினேஷன் டெக்னிக்ஸு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டெக்னிக்ஸ். ஸோ இந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் வந்து ஈஸியாக ஒரு கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸையும் நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். இது 6 to 10 நாள் இந்த பயிற்சி பற்றிய நம்ம வந்து பிளான் பண்ணிக்குவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் A to Z டேட்டாஸை உங்களால் வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க வந்து முடியும், ரைட்டா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேனோ, இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக இந்த வேஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். வரக்கூடிய ப்ரிலிம்ஸை நீங்கள் எளிமையான முறையில் க்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பேசிக்ஸ், யூபிஎஸ்சியோட பேசிக்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி அணுகணும், அதற்கான புத்தகங்கள், அந்த புத்தகத்தை நான் இப்போ ஜூம் மீட்டிங் வழியாகவே டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஜூம் மீட்டிங் வழியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத பட்சத்தில் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த முதன்மை தேர்வு குரூப், அதாவது நம்ம குரூப் 1 ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, மெயின் ஆட்சியர் கல்வி யூபிஎஸ்சி, அந்த இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். பொதுவாக யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையில் தமிழகத்து லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம ஆட்சியர் கல்வி புத்தகம் வெளியிட்டதாக வந்து இருக்கட்டும், ஸோ இந்த ரிசர்ச் பண்ணி டாபிக் வந்து உருவாக்கட்டதாக இருக்கட்டும், கவர்மெண்டோடைய இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டாக வந்து இருக்கட்டும், அடிப்படை நோக்கம் தமிழகத்திலிருந்து நிறையா போட்டித் தேர்வர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சியர் கல்வியில் நான் உருவாக்கின புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி 2-in-1 அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இது வந்து உங்களுக்கு பொதுவாக யூபிஎஸ்சினாலே டெல்லியில் பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்திருக்கு, பெரிய பெரிய ஃபீல்டில் உள்ளவங்களாம் வந்திருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அவங்க பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். அதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வேற, மெயின்ஸ் வேற அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்திருக்கு. அதை உடைச்சி ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி நான் உருவாக்கின புத்தகம் தான் யூபிஎஸ்சி 2-in-1, ரைட்டா? இந்த புத்தகத்தை வச்சு தான் கவர்மெண்ட் இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை நமக்கு வந்து இது பண்ணிச்சு. இந்த புத்தகத்தோட கோரை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்பிசி இந்த புத்தகம், ஜிகே புத்தகமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமான காமனான ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தோட பேஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதோட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் குரூப்பில், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ யூபிஎஸ்சி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணை, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அப்படின்னு. இப்போ டிஎன்பிசி தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிற மாதிரி மத்திய லெவலில் தேர்வுகள் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வாணையம் வந்திருக்கு. இந்த தேர்வாணையம் தான்
ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பல்வேறு பணிகளுக்கு ஆள் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதுடைய இணையதளம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா upsc.gov.in. இப்போ டிஎன்பிசிக்கு tnbc.gov.in இருக்கிற மாதிரி யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரிஜினல் வெப்சைட். இதுலேயும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் தான் அறிக்கைகள் எல்லாமே வந்து வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது யூபிஎஸ்சி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன தேர்வுகள்லாம் வந்து நடத்துகிறாங்க யூபிஎஸ்சியில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஓவரால் வியூ கொடுக்க போகிறேன். இதை தாண்டி பல்வேறு எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. அந்த எக்ஸாம்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு கேலண்டர், இயர்லி கேலண்டர் வந்து போடுவாங்களோ அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர்ஸ் வந்து போடுவாங்க. அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒரே ஒன்று சொன்னார், ஃபேஸ்புக் லைவ் மட்டும் போயிட்டு இருக்கான்னு வந்து பார்த்துக்கிறேன். இந்த பிளான் படி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பக்காவான முறையில் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்க. எந்த ஒரு டிலேயும் வந்து இருக்காது. ரொம்ப கரெக்டான டேட்ல வந்து எக்ஸாம்ஸ் வச்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க. ஸோ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் தமிழக மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணி வந்து பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசிக்கும் அது வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக வந்துருக்கும். ஸோ அப்போ யூபிஎஸ்சியோட வெப்சைட்டு நான் சொன்ன மாதிரி upsc.gov.in. இதில் இயர்லி கேலண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இப்போ 2024க்கு கேலண்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடக்குது யூபிஎஸ்சியில் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர் ஐடியாவை உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். இப்போ நிறையா பேர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையில் யூபிஎஸ்சியும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஎன்பிசிலையும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சிவிலுக்கு அதுக்கெலாம் வந்து உண்டு. இதே மாதிரி யூபிஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் வந்து உண்டு. சப்போஸ் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். எப்படி கேட் எக்ஸாமாக வந்து இருக்கட்டும், ரைட். ஸோ அதே சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் வந்து இருக்குது, அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம், பப்ளிக் செக்டரில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து சைட் பை சைடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு அது அதர் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்ஸ் வந்துருக்கு, சென்ட்ரல் லெவலில் எஸ்எஸ்சியில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்துருக்கு, பல வாய்ப்புகள், பப்ளிக் செக்டார்ஸ், இந்த மாதிரி எல்லா பக்கமும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் மெயின்ஸுக்கும் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை ஆப்ஷனலாக எடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வாய்ப்புகள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் வந்துருக்கு, ரைட்டா. யூபிஎஸ்சியில் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜியோ சயின்டிஸ்ட் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. ப்ளஸ் சிஐஎஸ்எஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு தேர்வு, சிஐஎஸ்எஃப் அப்படிங்கக்கூடிய தேர்வு இருக்குது. அதே மாதிரி என்டிஏ, ஓகே, என்டிஏ எக்ஸாம்ஸ் 2 முறை வந்து நடக்கும், வருஷத்தில் 2 முறை வந்து நடக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 2 முறை வந்து நடக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஓகே, ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ், ஓகே. ஸோ இந்த 3 போஸ்டிங் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு வந்து சொல்லுவோம். இதில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் செப்பரேட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், 2க்கும் சேர்த்து காமனாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூபிஎஸ்சியோட ரெண்டு எக்ஸாமுக்கும் காமனாக பேட்டர்னில் நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக வந்து எழுத முடியும். ஐஏஎஸ்க்கும் வந்து எழுதலாம், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் வந்து எழுதலாம். 2க்குமே செப்பரேட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும், ரைட்டா. ஸோ அதே மாதிரி ஐஏஎஸ்க்கு எடுக்கக்கூடிய ஆப்ஷன்லையும் ஐஎஃப்எஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அது நான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸில் மெயின்ஸ் உண்டு, சிவில் சர்வீஸில் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாம்ஸ் வந்துருக்கு, சிஐஎஸ்எஃப் மாதிரி சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க, ரைட்டா. இதே மாதிரி இபிஎஃப்ஓ அப்படிங்கக்கூடிய தேர்வு, இடையில சின்ன தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் இமிடியேட்டாக ரிசல்ட்டும் வந்து விடுவாங்க. உங்களுக்கு
ப்ராப்பரான கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமோட கேலண்டர்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிஎன்பிசி மாதிரியே எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் தேர்வுகள் வந்து நடத்துவாங்க. ஸோ இதில் ஸ்டெனோகிராஃபர், இப்போ குரூப் 4ல் ஸ்டெனோகிராஃபர் வந்துருக்கு இல்லையா, அதே பேட்டர்னில் எஸ்எஸ்சிலையும் வந்து கேட்பாங்க. ரைட்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி எக்ஸாம்ஸ், ஸோ இதே மாதிரி இதில் பேஸ் 9 இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குன்னு நான் இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன். நம்ம எஸ்எஸ்சி புக்கில் அந்த இண்டெக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம உருவாக்கின புத்தகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் சிஜிஎல் வந்துருக்கு. ஓகே. கிராஜுவேட் லெவலு அண்ட் வந்து ஹையர் செகண்டரி 12th குவாலிஃபிகேஷன் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இது வந்து தமிழ்லேயே இருக்கும். ஹவில்தாரும் எம்டிஎஸும் தமிழ்லேயே கொஷின்ஸ் வந்துருக்கும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி கான்ஸ்டபுள் எக்ஸாம்ஸு இதே மாதிரி எஸ்ஏ போஸ்டிங்கு, இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிறாங்களே அந்த மாதிரி எஸ்ஏ போஸ்டிங், சிஏ பிஎஃப், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங். ரைட்டா? எல்டிசி அப்பர் டிவிஷன் ரிலேட்டடா, பேஸ் 9, 11, 12, அசாம் ரைஃபிள், ஸ்டெனோகிராஃபர், ஓகே, செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இருக்கு. ஜேஇ போஸ்டிங் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி சிவில் எல்லாத்துக்கும் வந்து உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. நாம என்ன பண்ணுவோம், குரூப் 4 தான் வாழ்க்கை, குரூப் 4 தான் எல்லாமே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி பல்வேறு வாய்ப்புகள் மாசத்துக்கு, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மாசத்துக்கு 5 எக்ஸாம் வந்து எழுதலாம். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் ஒரு அரசு வேலை. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஐஏஎஸ் வேணுமா, ஐபிஎஸ் வேணுமா, ஸோ எங்கே போஸ்டிங் வேணும் அப்படிங்க முதற்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ணி வேலையில் வந்து ஜாயின் பண்ண முடியும். வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து கவலைப்படுறதோட இந்த பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நிறையா வாய்ப்புகள், நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதை வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டிய ஒரே பொறுப்பு உங்கள் கையில் தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட கேலண்டர்ஸ் வந்திருக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமோட கேலண்டர்ஸ் வந்திருக்கு, டிஎன்பிசி எக்ஸாமோட கேலண்டர்ஸ் வந்திருக்கு. இவங்க பாருங்க எத்தனை எக்ஸாம்ஸ் பேட்டர்ன். நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணிக்கோங்க, சிறப்பான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நான் அந்த நோட்டிஃபிகேஷனை டெலகிராம் குரூப்லையும் இதுலேயும் வந்து ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சியோட பேஸான விஷயங்களை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன், டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிட்டேன், இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க, நம்ம யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு புக்ஸு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூபிஎஸ்சியோட பேட்டர்னை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த யூபிஎஸ்சியில் உங்களுக்கு அதர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு இல்லையா, சிடிஎஸ், என்டிஏ, இந்த எக்ஸாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் தெரில, என்ன மெத்தடுன்னு தெரில, யூடியூப் சேனலு எக்கச்சக்கமாக தேடுறீங்க, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன், ஓகே. ஸோ யூபிஎஸ்சி இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே டிஎன்பிசிலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ டிஎன்பிசி வெப்சைட் இது, டிஎன்பிசியில் எக்ஸாம் சம்மந்தமான தகவலை நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இதே இது டிஎன்பிசியில் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணணும்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய வெப்சைட், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வெப்சைட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், பிற தகவலாக வந்திருக்கட்டும், அதெல்லாம் எதில் பார்ப்பீங்க, இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வெப்சைட்டில் அறிக்கையில் போய் வந்து பார்ப்பீங்க. ரைட்டா? இது டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தமான அறிக்கைகள், நோட்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்கள். இதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சி ஆன்லைன்.gov.in அப்படிங்கக்கூடிய ஒரு இணையதளம் இருக்குது. ரைட்டா?
ஸோ இந்த upsconline.nic.in சரியா. ஸோ இந்த nic.in இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் சம்மந்தமான தகவல் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டாக வந்து இருக்கட்டும், எல்லாமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இது பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் சம்மந்தமான விஷயத்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் வந்து பிசியில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டு லெவலில் பிசியில் இருக்கீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது ஓபிசியில் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதனால் யாராவது இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிடுவீங்க. ரைட்டா. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டு, இதில் போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வரும், இதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா. தெளிவாக வந்து புரியுதா. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து தேடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுங்க. லாஸ்ட் இயர் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பிடிஎஃப் வந்து நிற்கும். இதே மாதிரி சிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுனா சிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இப்போ நீங்கள் எந்த தகவல் வந்து தேடினாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷனை தான் வந்து பார்க்கணும். நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்துருக்கும், என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறது வந்துருக்கும். இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். ஓவரால் போஸ்டிங் வந்து பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் போஸ்டிங், ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸு, இந்தியன் போலீஸ் சர்வீஸு, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்டு, குரூப் ஏல, சிவில் அக்கௌண்ட்டு, ஓகே, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன், போஸ்டல் சர்வீஸு, ரயில்வே சம்மந்தமாக ரயில்வே ப்ரொடெக்ஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஐஆர்எஸ் போஸ்டிங், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதில் இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து உண்டு அண்ட் கஸ்டம்ஸ்லேயும் வந்து உண்டு. ரைட்டா. டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து உண்டு. அதே மாதிரி இந்தியன் ட்ரேட் சர்வீஸு, ரயில்வே மேனேஜ்மெண்ட்டு, ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸு, டெல்லி அந்தமானில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே பிரைம் மினிஸ்டர் டைரெக்டாக வந்து அங்கே ஆட்சி பண்ணுவார். ஸோ அது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, ஸோ அங்கே டைரெக்டாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு. ரைட்டா. பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கான சிவில் சர்வீஸ். இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஒரு வாரத்துக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய ஓகே ஐஏஎஸ் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா பிப்ரவரி 14ஆம் தேதி ஐஏஎஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. அது 5/3/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். எக்ஸாம்ஸு 26/5, ஸோ 26/5/2024 வந்து நடக்குது. ஒரே ஒரு நாள் தான் வந்து நடக்கும், இதில் வந்து நடக்குது. ரைட்டுங்களா. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இதில். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை தாண்டி சிடிஎஸ் என்டிஏ பல்வேறு தேர்வுகள் வந்துருக்கு இல்லையா, அதையும் எப்படி அணுகணும் அப்படிங்கக்கூடிய ஆலோசனைகளை நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் நான் இப்போ வந்து வழிகாட்டுறேன். ஸோ இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும். ரைட்டா. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், மே ஜூன் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாத கேப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. ஸோ அடுத்து இன்டர்வியூ நடத்தி ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் மெயின்ஸுக்கு போய் மார்க் குறைஞ்சாலும், ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆனாலும், இல்லை இன்டர்வியூ போய் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலனாலும் திரும்பவும் என்ன பண்ணணும், முதல்ல இருந்தால் வந்து வரணும். ரைட்டா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அது வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து உண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிங்க. இதில் மொத்தம் 3 ஸ்டேஜ் வந்துருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படிங்கக்கூடிய 3 ஸ்டேஜ் வந்துருக்கு. ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இதை வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் வந்து சொல்லுவேன். ரைட்டா. ஸோ மொத்தம் ஓவராலாக எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து இருக்குன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படிங்கக்கூடிய 3 கட்டங்களாக தேர்வு வந்து நடக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படிங்கக்கூடிய 3 கட்டங்களாக தேர்வு வந்து நடக்குது. ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட்டா, யூபிஎஸ்சியோட முதல்நிலை தேர்வு, இது வந்து முதல்நிலை தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது 2 கட்டங்களாக வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்.
பேப்பர் 2 அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா? பேப்பர் 1, பேப்பர் 2 2 கட்டங்களா வந்து நடக்கும். இந்த பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிசாட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ 2 கட்டமா வந்து நடக்குது. ஸோ இதுல முதல் பேப்பரு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரு. இதுல 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இதுல 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இதுல 80 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ரைட்டா? இதுல ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் 200 மார்க்கு. இதுல ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்கு. இதுவும் வந்து 200 மார்க். ரைட்டா? ஸோ இது வந்து கணக்கு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த இதுல சிசாட் பேப்பரை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றேன். ஸோ இந்த இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க 200 மார்க்குக்கு 100 கேள்விகள் வந்து இருக்கும். 200 மார்க்குக்கு 100 கேள்விகள் வந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ல ஒன்று வந்து காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் ஒரு ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ என்னெல்லாம் வந்திருக்கு? ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மார்க்கு. ஒரு கொஷின் ரைட்டு வாங்கினீங்கன்னா, ஒரு கொஷின் ரைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, ரைட்டா? ஸோ 2 மார்க்கு. தப்பாக எழுதினீங்கன்னா 0.67 வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகும். என்ன அர்த்தம்னா, ஒரு கொஷின் ரைட்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஒரு கொஷின் தப்பாக போட்டிங்கன்னா 1/3 அதாவது 0.67 மார்க்கு ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, சிசாட் பேப்பர். சிசாட் பேப்பரில் ஒரு கொஷின் ரைட்டாக எழுதிங்கன்னா 2.5 மார்க் வந்து கிடைக்கும். தப்பாக எழுதிங்கன்னா 0.83 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2 கட்டம். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சிசாட். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷின், சிசாட்டில் 80 கொஷின்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷினுக்கு ரைட்டாக எழுதுனா 2 மார்க்கு, தப்பாக எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா 0.67 நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு, டிடெக்ட் ஆகும். இதே சிசாட்டில் வந்து தப்பாக எழுதிங்கன்னா 0.83 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையில் நம்ம டிஎன்பிசிக்கு சொன்ன அதே டாபிக் தான். என்னது? ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, ஓகே, அண்ட் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் வந்து வரும். சிசெட்டில் நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரிசோனிங் 2 சப்ஜெக்ட் வந்து வரும். இதுதான். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் எப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ ப்ரிலிம்ஸு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ரைட்டா? கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசிக்கணும், மைண்டை கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். டிஎன்பிசியில் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுவீங்க, யூபிஎஸ்சியில் கொஞ்சம் மைண்டை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சில டெக்னிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே நல்லா கவனிங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 கட்டங்களாக வந்து இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து கட் ஆஃப் யூபிஎஸ்சியோட கட் ஆஃப் மதிப்பெண்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டியலிட்டிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்ணை நீங்கள் வந்து கவனிங்க. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கிறீங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோட அட்டம்ப்ட் நான் வந்து சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி அட்டம்ப்ட் சார்ந்த விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு சில அட்டம்ப்ட் வந்து உண்டு, ரைட்டா? மொத்தம் என்னென்ன கேட்டகிரிஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகிரி, அதுக்கப்புறம் ஜென்ரல்லே 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியான வருமானம் வந்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட இன்கம் 8 லட்சம் கம்மியாக இருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்படின்னா, அவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் வந்து வருவாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதில் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு வந்திருக்கு. கிரீமி லேயர் அண்ட் நான் கிரீமி லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்க பெற்றோருடைய ஆண்டு வருமானம் தான், ரைட்டா? 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுடைய பர்சனல் இன்கம்மை தாண்டி எக்ஸ்டர்னல் சோர்ஸில் வரக்கூடிய இன்கம் தான் இது. வந்து பர்சனல் இன்கம் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. பர்சனல் இன்கம்மை தாண்டி எக்ஸ்டர்னல் இன்கம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா
அவங்க வந்து எதில் வருவாங்க, க்ரீமி லேயர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அப்போ அவங்கள ஜென்ரல் கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்டா? இதே மாதிரி ஓபிசி, நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் பேக்வேர்டு கிளாஸில் வந்து இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் எதில் வருவீங்க, ஓபிசியில் வருவீங்க. சப்போஸ் உங்கள் பெற்றோருடைய அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்களும் ஜென்ரல் கேட்டகரி கீழே தான் வந்து வருவீங்க. அப்போ அதாவது க்ரீமி லேயர் கீழே வந்து வருவீங்க. க்ரீமி லேயராக இருந்தால் என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களால் 6 அட்டம்ப்ட் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ரைட்டா? ஸோ இதே இது உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம், திரும்பவும் சொல்லக்கூடியது பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி, உங்கள் பெற்றோருடைய வருமானம் கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே வந்து இருக்கட்டும், அவங்க இன்கம்மை தாண்டி அதர் இன்கம் 8 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வந்து வருவீங்க. நான் க்ரீமி லேயராக இருந்தால் நீங்கள் 9 அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஸோ அப்போது பிசி தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி இவங்க எல்லாருமே மத்திய லெவலில் அதர் பேக்வேர்டு கிளாஸ் பிசியில் வந்து வரும். அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க 32 வயசு வரைக்கும் எழுதலாம். 32 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு ஏஜ் லிமிட்டு. எது வரைக்கும் வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 முறை வந்து எழுதலாம். தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மத்திய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியில் வந்து வருவீங்க. அவங்க 35 வயசு வரைக்கும் வந்து எழுதலாம். 35 வயசு வரைக்கும் வந்து எழுதலாம். ஓகே, 9 அட்டம்ப்ட் வந்து எழுத முடியும். 9 அட்டம்ப்ட். இதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் வந்து எழுதலாம். அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து எழுதலாம். 37 வயசு வரைக்கும் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து எழுதலாம். ரைட்டா? இதே இது மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 42 வயசு வரைக்கும் வந்து எழுத முடியும். அவங்க என்னென்ன கேட்டகரியோ, ஸோ ஜென்ரல் 9 முறை ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி 9 முறை வந்து எழுதலாம். ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் அன்லிமிட்டட் டைம் வந்து எழுத முடியும். இது வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சியில். ஸோ இதே மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து காமனாக தான் நடக்கும். ஐஏஎஸ் எக்ஸாம், ஓகே, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து காமனாக வந்து நடக்குது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்குமே செப்பரேட்டாக, ஐஏஎஸும் சரி ஐஎஃப்எஸும் வந்து சரி, ரெண்டுக்குமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா செப்பரேட் அட்டம்ப்ட் தான். ரைட்டா? சப்போஸ் ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 முறை வந்து எழுதிருக்கீங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க. அது 6 முறை ஜென்ரல் கேட்டகரியில் எழுதலாம். அதே மாதிரி திரும்ப வந்து உங்களுக்கு 32 வயசுக்குள்ளே தான் வந்து இருக்கிறீங்க. ஐஏஎஸ் 6 அட்டம்ப்ட் முடிஞ்சுன்னா மீதி வந்து உங்களுக்கு ஐஎஃப்எஸ் வந்து இருக்கும். ஐஎஃப்எஸ் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஸோ ஒரே வாட்டியில் ப்ரிலிம்ஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து இது பண்ணீங்கன்னா அது 2 அட்டம்ப்ட்லேயும் வந்து கேல்குலேட் ஆகும். தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அட்டம் சார்ந்தது யூபிஎஸ்சியில் வந்து முக்கியம். ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் எவ்வளோ வந்து எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய இது வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ 200 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் இருக்கு இல்லையா, 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வந்திருக்கு. உங்களுக்கு சிசேட் மதிப்பெண்ணை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த சிசேட் மதிப்பெண் இந்த 200க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 63% வந்து எடுக்கணும். 63% எடுக்கணும். அதாவது 66 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதிருக்கணும். 66 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த 80 கொஸ்டினில் 27 கொஸ்டின் போடுங்க. 27 கொஸ்டின் ரைட்டாக எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ 27 கொஸ்டின்ஸ் ரைட்டாக எழுதினா போதும். இதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதில் ஓவராலாக 27 கொஸ்டின் ரைட்டாக எழுதுனீங்க அப்படின்னா 80 கொஸ்டினில் 27 ரைட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 67 மார்க் வந்து வரும். அப்போ 200க்கு 67 எடுத்தாலே போதும். இது வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர் தான். இந்த மார்க்கை ஓவரால் கட் ஆஃப்ல வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. யூபிஎஸ்சியில் சிசேட்டில் உங்களுடைய இலக்கு 80 கொஸ்டினில் 27 கொஸ்டின் ரைட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிசேட் பேப்பரு. அதுக்கு ஒரு சில ஃபார்மேட் இருக்குது, அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட்டா? ஸோ யூபிஎஸ்சியில் சிசேட்டில் 80 கொஸ்டினில் 27 ரைட்டாக பண்ணிங்கனாலே குவாலிஃபைடு வந்து ஆகிடலாம். தப்பாக பண்ணிங்கன்னா 0.83 மைனஸ் ஆகும். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிஃபைடு பேப்பர் தான். அப்போ நீங்கள் வெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரெண்டுக்குமே பண்ணணும். ஜிஎஸ்ல 100 கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த 100 கொஷின்ஸில் எவ்வளோ மார்க் போட்டால் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம்.
100க்கு எத்தனை எடுக்கணும்? இப்போ டிஎன்பிசியில் 200 கொஸ்டினுக்கு 150 எடுத்தால் தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 100க்கு எத்தனை போட்டால் நமக்கு கிளியர் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. 100 நீங்கள் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க, சும்மா கமெண்ட் பண்ணுங்க. 55, 75, 50. ஓகே, 70, 48, 35. மீனா 35ன்னு சொல்றீங்க, 35 போட்டா பாஸ் பண்ணிடலாமா? 82, 50, 66, 45. ஓகே, வெரி குட், வெரி குட், போதும். அதாவது இந்த 100 கொஸ்டின்ல நீங்க பொது பிரிவா இருக்கீங்க, வெறும் 42 to 45 கொஸ்டின் போட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரிலிம்ஸை எழுதுறவங்க அப்ளை பண்றவங்க 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான். இந்த ப்ரிலிம்ஸை 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான், எழுதுறது 6 லட்சம் பேர் எழுதுவான். அதுல மெயின்ஸ் போறது ஒரு 10,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து போவாங்க. ஃபைனலா வேலை கிடைக்கிறது ஒரு 700 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கும். இப்போ 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 6 லட்சம் பேர் தான் என்ன பண்றாங்க, எக்ஸாமே எழுதுறாங்க. அந்த 6 லட்சத்துல 100க்கு ஒரு 40க்கு மேல எடுக்கிறவங்க எத்தனை பேர்? வெறும் 10,000 பேர் தான். அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனா எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ இந்த எக்ஸாமோட விஷயம், நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுத்து மாஸ்டர் ஆகணும்னு வந்து தேவை கிடையாது. சிசேட்ல 80ல 27 கொஸ்டின் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். 80ல 27 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும். பிளஸ் 27ங்கும்போது ஒரு 35 கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 45 கொஸ்டின் வித்தவுட் நெகட்டிவ் மார்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து காமிக்கிறேன். ஸோ கட் ஆஃப் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 2021ல கட் ஆஃப் பாருங்க, ஜெனரல் கேட்டகரிக்கு 87.54. அப்போ அரௌண்ட் 43 கொஸ்டின்ஸ் ஜெனரல் கேட்டகரியில உள்ளவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்க முடியும். இந்த இடபிள்யூஎஸ்ல இருக்கிறவங்க வெறும் 40 மார்க் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்து பாருங்க, ஓபிசியில் உள்ளவங்க 2021ல இப்பவும் ரெடியூஸ் தான் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 96, 95, 89 போக குறையதான் செய்யும், கூடலாம் செய்யாது. 2021ல எவ்வளவு 42 கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். இது ஷெட்யூல் காஸ்ட் வந்து பாருங்க, வெறும் 75 கொஸ்டின்ஸ், 75 மார்க். 75 மார்க்னா அரௌண்ட் என்ன வரும், 35, 37 கிட்ட, 37 மார்க். 100க்கு 37 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்க முடியும், வெறும் 37 தான் பாஸ் பண்ணிருக்க முடியும். ஷெட்யூல் ட்ரைபல் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு, உங்களுக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 35 மார்க் வந்து எடுத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபல் மக்கள் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இதே மாற்றுத்திறனாளிகள்னா ரொம்ப கம்மி தான், அரௌண்ட் வந்து 34 இந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கு. அப்போ ஒரு 40க்கு மேல நீங்க ஏம் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் ப்ரிலிம்ஸை மட்டும் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு 100 கொஸ்டின்ஸ்ல என்ன தேவை, வெறும் 45 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணாலே நீங்க ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜை நீங்க வந்து இது பண்ண முடியும். மெயின்ஸ் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பயிற்சியில் வந்து சொல்லுவேன். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையில 2 ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த 2 ஸ்டேஜில் சிசாட்டு கணித பகுதி ப்ளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பாட்டு, அதில் 100க்கு ஒரு 40 கொஸ்டினுக்கு மேலே கிளியர் பண்ணால் உங்களால் எளிமையான முறையில் இதை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போவோம்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் சொல்லிட்டேன், அடுத்து மெயின்ஸு, அடுத்து கொஷின் டிஸ்கஷன். கொஷின் டிஸ்கஷன் போகும்போது எப்படி எலிமினேஷன் டெக்னிக்கு, கொஷின் என்ன பேட்டர்னில் வந்திருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்னா என்ன, எல்லாத்தையும் நான் அக்குவேரா அணிவேரா உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன். அப்போ ஓவராலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் இங்கே வந்து பாருங்கள், நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் 2022ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள்.
2022ல கௌதியா ரிலேட்டடா அர்த்தசாஸ்திரா வந்து கௌடியா ரிலேட்டடா அர்த்தசாஸ்திரா பத்தி வந்து கேட்டிருக்காங்க 2022ல. அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல அர்த்தசாஸ்திரா பத்தி யூபிஎஸ்சில 1996ல வந்து கேட்டிருக்காங்க. அதே பேட்டர்ன்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல 2016ல கௌடியா பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல. இதே மாதிரி ஏன்சியன் இந்தியாவில் வந்து பாருங்க 2022ல அசோகருடைய ராக் எடிக்ட் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ன்ல 2015ல என்ன பண்ணியிருக்காங்க, 2015ல வந்து அதே கொஸ்டின்ஸ் தான் 2022லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்து பாருங்க மெயின்ஸ்ல அசோகா பில்லரை வந்து கேட்டிருக்காங்க. அசோகோடைய தர்மாசை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து மிடிவல் இந்தியா பாருங்க, ராமானுஜரை பத்தி ஓகே பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்ச ராமானுஜரை பத்தி கேட்டிருக்காங்க 2022ல. அதுக்கு முன்னாடி 7982லையும் ராமானுஜரை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கேட்ட கொஷினே தான் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி வந்த கொஷினே தான் வந்து வரும். இது வந்து இந்த புத்தகம் நிறைய ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்கேன். ரைட்டா? யூபிஎஸ்சியோட கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்கேன். நீங்கள் இதை வந்து பேஸை வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு யூபிஎஸ்சியை பற்றியே ஒன்றுமே தெரில, ஜீரோ நாலேஜ் அப்படின்னா கூட இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பண்ணலாம், அசால்ட்டாக வரக்கூடிய ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ண முடியும். ஓல்டு கொஷின் தான் எல்லாமே. ஓல்டு கொஷினை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். பழைய வினாத்தாள் தான் உங்களுக்கு எல்லாமே. பழைய வினாத்தாள் மிகச்சிறந்த வழிகாட்டலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொடுக்கும். அதனால் ஓல்டு கொஷின் பேப்பரை நீங்கள் இன்ஸ்டியூட் கேள்விகளை 30 கேள்வி 40 5000 கேள்வி வந்து சால்வ் பண்ணுறதோட ஓல்டு வினாத்தால சால்வ் பண்ணுங்க. இப்போ ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் மெயினாக வந்து பாருங்க, ப்ரியாம்பிளோட டேர்ம்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர் ரிலேட்டடாக லிபர்ட்டி கேட்டிருக்காங்க 2021ல. லிபர்ட்டியோட பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் அகெயின் 2019ல டெஃபனிஷன் ஆஃப் லிபர்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் 2017ல லிபர்ட்டியோட பிலீஃப் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. லிபர்ட்டியான பேஸ், இது வந்து லிபர்ட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. 2018ல லிபர்ட்டியை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. லா ஆஃப் லிபர்ட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் 2014ல லிபர்ட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ யூபிஎஸ்சியில் வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஒரே கொஷினை தான் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்டா? யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, கேட்ட கொஷினே தான் வந்து கேட்பாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 100 கொஷின்னாலும் டைரெக்டாக அதே கொஷின் 1 கொஷின் 2 கொஷின் தான் வந்து வரும். ஆனால் அதே கான்செப்டில் மேக்ஸிமம் 80 கொஷினுக்கு மேலே அதே கான்செப்டில் அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிங்க. ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி ஒரே பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஆட்சியர் கல்வியோட யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறீங்க, குரூப் 1 குரூப் 2 எழுத போகிறீங்க அப்படின்னா ஆட்சியர் கல்வியோட யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பக்காவாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதை வந்து வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ரைட்டா? ஸோ யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ்ல வெறும் 100 கொஷினுக்கு 45 கொஷின் வித்தவுட் நெகட்டிவ் மார்க்கில் கிளியர் பண்ணிங்கன்னா போதும். சிசெட்டில் 80 கொஷினுக்கு 27 பண்ணிங்கன்னா போதும், ப்ரிலிம்ஸு பாஸ் பண்ணிடலாம். அடுத்து மெயின்ஸுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கு, ரிட்டன் இது பண்ணுறது, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளோ படிக்கணும் அவ்வளோ செய்யணும் அதெல்லாம் வந்து கிடையாது. பக்காவாக மைக்ரோ லெவலில் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸு நீங்கள் குரூப் 4க்கே படிச்சுட்டு கூட யூபிஎஸ்சி எழுதலாம், முடியாதுலாம் வந்து இல்லை. ஸோ பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி எல்லாத்தையும் ஒரே பாத்தில் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ டெய்லி ஈவினிங் குரூப் 4க்கு ஷெடியூல் போட்டு எடுக்கிறேன் இல்லையா கிளாஸ், அந்த கிளாஸை யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அது ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து படிங்க. பிரமாதமாக ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். மெயின்ஸ் வந்து ஆன்சர் ரைட்டிங் தான், உங்களுடைய யோசிக்கக்கூடிய ஸ்கில்லு தான். இன்டர்வியூ
நீங்கள் வந்து பெர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அதனால் நாளைக்கு 2:30க்கு மெயின்ஸ் எக்ஸாமை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இதோட காணொளிகள் ஆச்சரிய கல்வி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை உங்களுக்கு ப்ராப்பராக இது வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ். இப்போ யூபிஎஸ்சியை பற்றி பேஸே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து நம்ம ஆச்சரிய கல்வியோட இதுக்கு நீங்கள் ஃபீட்பேக் வந்து அனுப்புங்க. யூபிஎஸ்சியோட டவுட் எதாக இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஓவராலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸு நம்ம வந்து டவுட்டு கேட்கலாம். யாருக்கு என்ன டவுட்டு சொல்லுங்க பார்ப்போம். டவுட்டு கேளுங்க. கேக்குதா சவுண்டு? ஐயோ, ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சா? டவுட் கேளுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. சார், இப்போ வந்து யூபிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ்ல தான் எழுதி ஆகணுமா சார்? யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ப்ளஸ் மெயின்ஸும் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எழுதுறது மெயின்ஸ் தமிழில் எழுதலாம், இன்டர்வியூ வந்து தமிழில் பண்ணலாம். யூபிஎஸ்சிக்கு கண்டிப்பாக ஆங்கில அறிவு வந்து தேவை. நீங்கள் ஆங்கில அறிவு வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வளர்த்துக்காம நான் படிப்பேன்னா அது உங்களுக்கு தோல்வியில தான் வந்து முடியும். அதனால ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்காந்து ப்ராப்பராக வந்து படிங்க, கண்டிப்பாக வந்து முடியும். நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து படிங்க, முடியும். கொஷின்ஸ் வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். சார் சொல்லுங்க சார். இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இப்போ பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. இப்போ மினிமம் எத்தனை வருஷத்துக்கு புரியல? ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஒரு 10 வருஷத்துல இருந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்களா சார்? இப்போ புக்ஸ் படிக்கிறத விட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் த்ரோ அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியா இருக்கும்னு சொன்னீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. இப்போ எத்தனை வருஷத்துல இருந்து சார்? இப்போ 2000ல இருந்தா 2010ல இருந்தா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமா? 2-in-1 புத்தகத்தை வந்து பாத்துக்கோங்க, அது மட்டுமே. அதுல மைக்ரோ லெவல்ல கொடுத்திருப்பேன். 2008ல இருந்து பார்க்கணும். ஓகே சார். முன்னாடி உள்ள ரொம்ப போகணும்னா ரீசெண்டா கொஸ்டின் மட்டும் பாருங்க. யூபிஎஸ்சி 2-in-1 புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதும். சரிங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் யூபிஎஸ்சியில் வந்து இப்போ எப்படி சார்? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க பிரதர். சார் கேட்குறாங்க சார் இப்போ? சொல்லுங்க. சார் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி சார் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, அதே மாதிரி யூபிஎஸ்சிலையும் இந்த மாதிரி ஸ்டேட் லாங்குவேஜ் ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்காங்க சார்? அது மெயின்ஸ்ல இருக்கு, அது நாளைக்கு நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாருக்கா டவுட் இருக்கா சார்? ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி சார் ஓபிசி சர்டிஃபிகேட் பத்தி அது எப்படி என்ன யார ஓபிசி சர்டிஃபிகேட் விஏவுக்கு போங்க. சரிங்க சார். லஞ்சம் கேட்டோம்னா கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. லஞ்சம் தான் கேட்பாங்க பாதி அளவு. நீங்க அது ஆன்லைன்ல வந்து தமிழ்நாடு இ சேவை வந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க நேரடியெல்லாம் வந்து போக வேண்டாம். சரிங்க சார். டிஎன்இ சேவையில் போயிட்டு டைரக்டா யூடியூப் சேனல்ல பாருங்க, அதுலேயே வந்திருக்கும். ரைட்டா? இதில் போயிட்டு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணி இது பண்ணீங்கன்னா 3 நாள்ல கொடுத்தாகணும். அது வந்து 6 மந்த்ஸ்க்குள்ள இருக்கணுமாங்க சார்? அது 6 மந்த் வேலிடிட்டி. அது வந்து 1 இயர் வேலிடிட்டினாலும் பிரச்சனை இல்லை. நீங்க புதுசா அப்ளை பண்ணிருங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல போயிட்டு சிட்டிசன் லாகின்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். யூடியூப்ல பாருங்க, தெரியும். நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றிங்க சார். ஏதாவது காசுக்காக அது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட், அந்த சர்டிஃபிகேட் வைக்கல, இது வைக்கல அப்படிமா பேசிடுங்க. ஓகே சார். 5-10க்கு பிச்சை எடுப்பானுங்க. அது எல்லா வருஷம் நடக்கிறது தான். சொல்லி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருங்க. ஓவரா பண்ணானுங்கன்னா நேர போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிஎம் செல்லு போங்க. சிஎம் செல்லுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருங்க. சிஎம் செல்லுக்கு போனீங்கன்னா வீட்லயே வந்து கொடுத்துருவானுங்க, அலறிடுவானுங்க. சிஎம் செல்லு பெட்டிஷன் போட்டீங்கன்னா இதாயிரும். நீங்க அவ்வளவு போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, சொல்லி பாருங்க. ஏன்னா வருஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நடக்கிறது தான். அந்த மாதிரிதான் குளறுபடிகள் இருக்கு. டைரக்டா ஓவரா பண்ணாங்கன்னா சிஎம் செல்லுக்கு ஒரு மெயில மட்டும் தட்டி விடுங்க, வீட்டுக்கே வந்துடும். சரிங்க சார். ஓகே, அடுத்து யாருக்கும் டவுட் இருக்கா? சார் ஒருத்தர் பேசுங்க, சொல்லுங்க. ஹலோ சார், இந்த யூபிஎஸ்சில 20+ போஸ்டிங்ஸ் இருக்கு. நிறைய ஐஏஎஸ்ல இருந்து நிறையா. இப்ப நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம இப்ப ஐஏஎஸ்க்குன்னு சொல்லி அப்ளை பண்றோம். மீதி அந்த அதர் போஸ்டிங்ஸ்லாம் எப்படி, அதெல்லாம் எப்படி சார்? நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து, கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு அவங்களே இல்ல அவங்கள நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்களா இல்ல எப்படி சார்? அது எந்த மாதிரி சொல்லுவாங்க? உங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அதுல உங்களுக்கு ஐஏஎஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா ஐஏஎஸ் சூஸ் பண்ணலாம். ஐஏஎஸ் வேண்டாம்னா
நம்ம வந்து டாஃப்ட் ரெடி பண்ணுவோம் இன்டர்வியூ போகும்போது. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்போம் போஸ்டிங் ஆர்டர். ஓ நம்ம அந்த கட் ஆஃப் வச்சு தான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கே ஐஏஎஸ் இன்டர்வியூவா இல்ல எப்படி என்னன்னு ஆமா ஆமா ப்ரொசீட் ஆமா. இந்த கட் ஆஃப் வந்து என்சிஆர் எப்போ வரும்னா ஃபைனலாக தாம்மா வரும். கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அது முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட், இப்போ வந்து ஜென்ரல் ஓபிசி அப்படின்னா ஓபிசியில் உங்களுக்கு ஐஏஎஸ் எலிஜிபிலிட்டினா ஐஏஎஸ் அந்த ரேங்க்குள்ளே ஐஏஎஸ்க்கும் வந்து வரலாம், ஐஎஃப்எஸ்க்கும் வந்து வரலாம், ஐஆர்எஸும் வந்து வரலாம். நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஓகே அந்த சார் போஸ்டிங் டிஃபரன்ஸு நீங்கள் வந்து கொடுப்பீங்க இன்டர்வியூ போகும்போது. ஓ ஓகே சார் ஓகே ஆ. இப்போ வேற யாருக்கும் என்சிஆர்டிலாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்கல்ல சார் நீங்கள் அது ஸ்டேட் போர்டு புக்கை ப்ராப்பராக படிங்க போதும். ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் அடுத்து யாருக்கும் டவுட்டு? சார் குட் சார் ஒன் ஆஃப்டர்நூன் சார். செகண்ட் சார். பேரண்ட்ஸ் இன்கம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களோட சேலரி பிரச்சனையே கிடையாது. யூபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் உள்ள வேணும் ஷெட்யூல் கேஸ்டில் அப்ளை பண்ணி 10 அட்டம்ப்ட் 20 அட்டம்ப்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலே பல பிரச்சனைகளை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் இன்கம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவானுங்க. பேரண்ட்ஸ் இன்கம் தான். அதனால உங்களோட இன்கம் உங்களோட இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடுத்து சொல்லுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார் சார். இப்போ சார் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு முதல்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கணுமாங்க சார் இல்லை சைமல்டேனியஸாக ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுமாங்க சார்? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இது ஒரே இதில் சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 நாள் ஃபாலோ பண்ணுங்க, கிளியராக வந்து புரியும். ஓகே, அடுத்து. ஓகே சார் கொஸ்டின் வந்து இப்போ போன வருஷம் 2023 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு கரெக்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி 3 ஒன்லி 2ன்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் கரெக்ட், அப்புறம் ஏ பி ஆமா அந்த ஆமா அது மாதிரி பேட்டர்னை மாத்திருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் 10 கொஸ்டின் கூட கிடையாது, 5 கொஸ்டின் வரும். மீதி நமக்கு நிறைய ப்ளே பண்றதுக்கு நிறைய ரோல் இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா சார் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இப்போ வந்து இருக்கு. ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க, யுஎன்எஃப்சிசியோட கிரீன் கிளைமேட் ஃபண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டட் பை, ஆனா ஃபவுண்டர் அண்டர்தின்னு வந்தாலே மேக்சிமம் கண்ணை மூடிட்டு போடலாம், ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ரைட். ரைட்டா? இந்த மாதிரி இங்க பாருங்க, லாங் டேர்ம் சோசியல் காஸ்ட் கார்பன் லாங் டைம், ஓகே, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அந்த மாதிரி வந்து மாற்றலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் உள்வாங்கணும். ஸோ உள்வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கல்ச்சர் அப்படிங்கிறது பதிலாக மாற்று இதை வந்து இருக்கும். இந்த மாதிரி ஆளுன்னு வந்தால் மேக்சிமம் தப்பாக இருக்கும், நாட்டுன்னு வந்தால் தப்பாக இருக்கும். இப்போ விராட் கோலி அவுட் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், விராட் கோலி அவுட்டுங்கிறது தான் ரியல் உண்மையான சம்பவம். விராட் கோலி நாட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை மட்டும் சேர்த்துட்டோம்னா அது ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணிடலாம், தப்பாக மாற்றிடலாம். அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை ரைட்டாக மாற்றணும்னா நாட்டு, டிட் நாட்டு, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்துருக்கு, அதை சேர்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கோஆர்டினேட்டட் பை அப்படின்னா கண்டிப்பாக 100% தப்பாக இருக்கும். அண்டர் தி, ஓகே, இந்த மாதிரி ஒரு சில யுத்திகள்லாம் வந்துருக்கு. இனிஷியேட்டட் பை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது இனிஷியேட்டட் வந்து பண்ணியிருப்பாங்க, புரியுதா? வேர்ல்டு பேங்க் பதிலாக யுஎன்எஃப்சிசியாக வந்து இருக்கும், அதில் வேர்ல்டு பேங்க்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. கொஷினை நிறையா நீங்கள் உள்வாங்கணும். பண்ணிட்டீங்கன்னா இவனுங்க இந்த மாதிரி ஒன்லின்னு வந்தால் மேக்ஸிமம் தப்பாக இருக்கும், கேனாட்டு, இதெல்லாம் கீவேர்ட்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இனிஷியேட்டட் பை, புரியுதா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷனை வந்து பார்த்துவாங்க. இப்போ 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க, இனிஷியேட்டட் பைனாலே கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனை வந்து மாற்றுவாங்க. இப்படி ஒரு சில யுத்திகள் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ அதை நீங்கள் யூபிஎஸ்சி 2-in-1 புக்கை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா யுத்திகள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ரைட்டா? ஸோ நமக்கு தேவை 100 கொஷினில் 40 கொஷின் தான். இந்த எலிமினேஷன் டெக்னிக்கிலே நீங்கள் 50 கொஷினுக்கு மேலே ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். சிசேட்டுக்கு நான் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? சார் இது புக்கு நம்மகிட்ட தமிழ்ல இருக்குங்களா சார்? யூபிஎஸ்சி தமிழில் படிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து தமிழில் ஸ்கூல் புக்கை படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு இங்கிலீஷில் தான் படிக்கணும். இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இன்னும் தமிழ்னு வந்து இருக்காதீங்க. இவனுங்க ஒரு காலமும் தமிழில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்த மாட்டானுங்க. பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. தமிழில் மெயின்ஸ் எழுதலாம். ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தமிழ் சோர்ஸை வந்து படிச்சுட்டு கண்டிப்பாக ஆங்கிலத்திலையும் வந்து படிக்கணும். படித்தா மட்டும்தான் கொஸ்டினே அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். ரைட்டா? அப்படி இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன்னா அது வந்து கஷ்டம் தான். ஓகே.
ஸோ வேற ஏதாவது ஓபிசியில் சர்டிஃபிகேட் இருந்தால் இது எல்லாமே விஏஓ முடிவு பண்ணுறது தான், ரைட்டா? விஏஓ வந்து போடக்கூடிய கையெழுத்தில் தான் உங்களுடைய ஐஏஎஸ் கனவே வந்துருக்கு. அதனால் அவர்கிட்ட என்ன டவுட்னாலும் உங்கள் ஊர் விஏஓட்ட கேளுங்க, கேட்டு இது பண்ணுங்க. இன்னும் ஓபிசியில் ஒரு கிளியர் கட்டு இதே வந்து இல்லை, பல குழப்படிகள் வந்து இருக்கு. விஓட்ட கேட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஓபிசி சம்மந்தமாக கிரிமினேரா நான் கிரிமினேராங்கிறது. ஓகே, அடுத்து யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சார் அந்த இது சொல்லியிருந்தீங்களா சார், இன்கம் இது பேரண்ட்ஸோட இன்கம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க சார். ஸோ நம்ம இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே எதுவும் அதோட இது கிடையாது சார்? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு ஐடியில் ஓன் இன்கம் வரும், அதை தாண்டி ஆ பேரண்ட்ஸ் இன்கம் தான். ஓகே. பேரண்ட்ஸ் இல்லை அவங்களுடைய ஓன் இன்கம் கிடையாது. ஓகே. இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, உங்களுக்கு விவசாயத்தில் 20 லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. அதுவும் விஏஓ முடிவு பண்ணுறது தான். ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம ஐடியில் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அது வந்து விஏஓட்ட வந்து கேட்டுக்கோங்க. உங்களோட இன்கம் கன்சிடர், மேரேஜ் ஆனாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேவா? அது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, விஏஓ முடிவு பண்ணுறது தான், ரைட்டா? நீங்கள் நேராக ஆன்லைனில் இது பண்ணிக்கோங்க, இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் என்ன டவுட்னா நம்ம இது பண்ணுவோம், எனக்கு அடுத்த வேலைகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நாளைக்கு 2:30க்கு மதியம் நாம் வந்து சந்திப்போம்.